எல்லாருக்கும் வணக்கம். விசில் அடித்த உங்களுக்கு நன்றி. பொதுவாக கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை அழகாக உட்காந்துருப்பாங்க. ஐயர் வந்து தாலி எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்தா மாப்பிள்ளை தான் வந்து பொண்ணு கழுத்தில் கட்டணும். ஃபார் ஏ சேஞ்ச் ஐயர் நீங்களே அந்த பொண்ணு கழுத்தில் கட்டிட்டீங்கன்னு சொன்னா, அந்த பொண்ணு கழுத்தில் கட்டுங்கன்னு சொன்னால் அந்த ஐயருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். புரியுதா? மாப்பிள்ளை தட்டுறதுக்கு பதிலாக ஐயரே இந்தாங்க நீங்களே அந்த பொண்ணு கழுத்தில் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ, அந்த மாதிரி இங்கே மியூசிக் தெரிஞ்சவங்க, பாட தெரிஞ்சவங்க எல்லாரும் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது நான் நினைச்சேன் நம்மளை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சேன். அந்த ஐயர் மாதிரி அந்த ஐயருக்கு எவ்வளோ ஐயரான ஒரு சந்தோஷம் இருக்குமோ அவ்வளோ ஐயரான சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கோட்டை வந்து அழிக்காமையே அதை சின்னதாக்கணும்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடணும். அது இருகோடுகள் தத்துவம். அந்த மாதிரி இந்த உலகத்தை சுருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இளையராஜா சாருடைய மியூசிக்கை வைக்கணும். இளையராஜா சார் மியூசிக்கை வச்சோம்னா உலகமே சுருண்டு போயிடும். சொர்க்கம்ங்கிறது நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கிறது, அப்படி கிடையவே கிடையாது. ராஜா சாருடைய மியூசிக் கேட்டோம்னா இந்த பூமியிலேயே ஒரு சொர்க்கம் இருக்கும். அதை தான் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கிருந்து ஒரு லேடி வந்தாங்க, ஆஸ்திரேலியால இருந்து நான் பெர்த்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. பெர்த்ல இருந்து வந்து ரசிக்கிறேன் சொன்னாங்க. இங்க பர்த்ல இருந்தே நிறைய பேர் ராஜா சாருடைய பாட்டு தான் கேட்டு இருக்காங்க. அவரை வந்து புகழ்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. நம்ம வந்து எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். இந்த மேடையை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப புல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம வந்து வெள்ளைக்காரனை வெளியில அனுப்பிட்டு இந்த நாட்டோட சுதந்திரத்தை கொண்டாடணும். அங்க பாத்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் வெள்ளைக்காரங்க உட்காந்துருக்காங்க. ராஜா சார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு, இப்படி வாசிங்கன்னா அவங்க வாசிக்கிறாங்க. இது வந்து எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சி நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியாது. ராஜா சார் கூட நான் பக்கத்தில் ரொம்ப நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த ஜென்மத்தோட மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சோம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இதை தொடரணும். வாழ்த்துக்கள். சார் நான் தான் சொன்னேன். Thank you sir. Thank you so much.